கிறிஸ்து கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. எப்பத்தா என்று சொல்லி விடுதலை தருகின்ற இயேசு கிறிஸ்து. மார்க்கின் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 31 37 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மறுபடியும் கலிலியா கடல் வரைக்கும் வராங்க. அங்கே கொன்னை வாயிலும் செவிடனை கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து அவர் மேல் கையை வைக்கணும்ன்ட்டு வேண்டிக் கொள்றாங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மனுஷனை தனியாக அழைத்து கொண்டு போய் அவன் காதுகளில் கையை வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு சொன்ன வார்த்தை தான் எப்பத்தான்ட்டு. அதற்கு அர்த்தம் திறக்கப்படுவாயாக. உடனே என்னாச்சுன்னா, அவங்க செவிகள் திறக்கப்பட்டு நாவின் கட்டுகளை செவ்வையாய் பேசினான்ட்டு வேறு அழகாக சொல்லுது. இது ஒருவருக்கும் சொல்ல வேணான்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ அதிகமாக கட்டளையிட்டாரோ அவங்க அதிகமாக பிரசித்தம் பண்ணாங்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தாருன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. செவிடர் கேட்கும் உமேர் பேசும் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா, அந்த மனுஷனுக்கு பேசவும் முடியாது, காதும் கேட்காது. ஆனால் எப்பத்தான் என்று சொல்லி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ணாங்க. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கர்ப்பம் அடைப்பட்டிருக்கா, வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கா, வேலை வாய்ப்புகள் அடைக்கப்பட்டிருக்கா, எப்பத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் திறக்கப்படும். இன்னைக்கு எப்படி அந்த கொன்னை வாயில மனுஷனை இயேசு கிறிஸ்துட்டு கொண்டு வந்தாங்களோ, உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து கையில் கொடுங்க. அவரை தொட்டு ஆசீர்வதிக்கணுன்ட்டு அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு வார்த்தையை சொல்வார். உங்கள் அடைப்பட்ட வாசல்கள் திறக்கும், நன்மை உண்டாகும். இதுவே இன்றைய நற்செய்தியின் முடிவாகட்டும்.